ना கேட்கலாம். कोई भी किसकी कुछ डाउट परमेश्वर का बारे में कुछ जानकारियाँ मांगता है और कुछ संदेह होएंगे तो भी पूछ सकता है, उसके लिए जवाब दिया जाएगा. அதாவது சாத்தானா இருக்கட்டும் இறைவனா இருக்கட்டும் மனிதர் மூலமாக தான் கிரியை செய்ய முடியும். परमेश्वर हो या तो शैतान हो मनुष्यों के द्वारा ही क्रिया करता है. சாத்தானும் அவனுடைய பிள்ளைகள் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துறான், கிரியை செய்யறான். शैतान भी अपने लोगों के द्वारा अपने आप को प्रकट करता है. தேவனும் தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் மூலமாக தான் தன்னை சபை மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். எபேசியர் 3:9-10. एबेसियन 3 अध्याय 9-10. परमेश्वर भी अपने लोगों के द्वारा अपने पवित्र लोगों के द्वारा अपने कलीसिया के द्वारा ही वो प्रकट कर सकते हैं. வாசிக்கலாம், पढ़िएगा. தேவனுடைய பரிசுத்தம் சோதரம்னா அதான் சபையின் மூலமாகவே தேவன் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி ஃபர்தர் ரெவலேஷன் சபை மூலமாக தான் உண்டாகும். வெளியே மக்கள் இறைவனை கண்டுகொள்ள முடியாதவரை பற்றி அறிய முடியாது. அறியப்பட்டது அவருடைய பிள்ளை மகன்களோ மருமக்கமாரும் உள்ள பிரசாங்க 8 பேர். नो के निमित्त उनके पूरे परिवार சபையும் குடும்பமாக இருந்தால் குடும்பத்தில் இல்லாதவங்க குடும்பத்துக்கு மாறா செயல்படும் கைவிடப்படுவார். कलीसिया के अंदर एक परिवार का समानता रहेंगे तो சரிய முக்கியமான நோவா காலத்தில் நடந்தது போலும் நடக்கும். नो के समय पे जो என்ன நடந்தது, கொடுக்கல் வாங்கல்ல தாறுமாறான கல்யாணங்கள் நடந்தது. नो के समय पे क्या हुआ கல்யாணத்தை பற்றி ஒரு நாள் பேசி அதை சர்ச்சை பண்ணி அவங்கவுங்க விருப்பப்படி விட்டுறவா என்ன செய்யணும்னு சபை முடிவு செய்யணும். இந்த ஊழியர் மீட்டிங்ல ஒரு நாள் வாகத்தை பற்றிய காரியம் கொண்டு வருவேன். इस दिन में ரொம்ப சீரியஸான காரியம், நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, இது ரொம்ப முக்கியமான காரியம். आप जैसा सोचते हैं தவறான கல்யாணத்துக்கு நான் வாழ்த்தோட அனுப்புறது இல்லை, அது சம்பந்தப்படுறது இல்லை. நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். गलत शादी ஏன் அதுல நான் ஏன் வாழ்த்தணும்? मैं क्यों आना शादी पे? நான் அவங்க பாவம் செய்யறதுக்கு நான் வாழ்த்தணும். அப்படியே சபையிலையும் சில இடங்கள்ல அந்த சில சபைகளில் காதல் பண்றாங்களாம், அவங்கள கம்ப்ளீட்டா சபை விட்டு நீக்கி திரும்ப எடுக்கப்படுறதில்ல. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அப்புறம் சபைகளை நுழைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு. இல்லை, அதுக்கு ஒரு முடிவு பண்ணி எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்துக்கு அதை நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லி ஆலோசனையா இருக்கிறேன். ஏன் என்று கேட்டால் வேதம் ஆதியாகமத்திலிருந்து என்ன கர்த்தர் உபதேசிக்கிறாருங்கிறத நான் அந்த தினத்தில் உபதேசிக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. எனக்கு ஒரு சீரியஸான காரியமா இருக்கிறது. வேணா குடும்பஸ்தனாகும், அதை நான் ரிசிஸ்டமில் சொன்னேன். நான் ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஜீவியத்திலும் சரி உபதேசத்திலும் ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி சபை கட்டுறதுலையும் சரி குடும்பத்தை இது பண்ணுறதுலையும் சரி பெர்ஃபெக்டாக என் கடமை முடிஞ்சுது. இப்போக்குள்ள கடமை முடிஞ்சுது. இனியும் பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அப்பப்போ உள்ள கடமை அப்போ சேருது. ஆனால் நியாயமான அதாவது அப்ராக்சிமேட்டில் உள்ள பெரிய கடமைகள் முடிஞ்சுது. ஜெமி கல்யாணத்தோடு முறையாத்தான் எல்லாம் செய்யப்பட்டது. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எல்லாரும். அவங்க இஷ்டப்பிரகாரம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னா அதையும் நீங்கள் முடிவு செய்யுங்க. அப்போ நீங்கள் தான் நடத்திக்கிடணும். இப்போ அந்த காரியமாகவும் இது ஒரு அதாவது தேவன் ஒரு பிளான் போட்டு உலகத்தை சிருஷ்டிக்கிறார். தம்முடைய குமாரனுக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி மனவாட்டி ஆக முடியும், மனவாட்டி ஆயத்தமாகிறாருங்கிறதும் ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குது. அதனால சபை மூலமாக தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். कलीसिया के द्वारा ही परमेश्वर अपने को प्रकट करते हैं. தேவனுடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடையினால் இங்கே பிரசிங்கிறது ஆலோசனை கொடுக்குற நீங்கள் சபையாருக்கு பிரசிக்கணும். உங்களுக்கு கடமை இருக்கிறது, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும். यहाँ जो आप सीखते हैं कलीसिया में जाके इस बातों को सिखाइए. அது தலைமை இருக்குது. அங்கே ஒரு பெண்ணும் அவனும் அதாவது சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. எச்சரித்தேன், கேட்கல. கடைசியில் வச்சு விட்டா நான் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னு போய் ரிஜிஸ்டர் தாலி வேணா கட்டிக்காங்கன்னு விரட்டி விட்டேன். வாக முடிக்க மாட்டேன்ட்டேன். விருதுநகரில் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்காக கேட்டாங்க. கருத்துக்கிட்ட ஜெபிச்சும் கருத்துட்டு அவள் விபச்சாரம் செய்யிருக்கா, சபையில் வாகம் நடக்கக்கூடாதுன்னாரு. நான் உடனே கட்டளை போட்டேன், பாஸ்டர் சுந்தரராஜ் அந்த வாகத்தை சபையில் நடத்தக்கூடாதுன்னு. எவ்வளவோ கெஞ்சினாங்க அக்கா அந்த குடும்பம் எல்லாம். முடியாது, நீங்கள் எப்படியாவது கல்யாணம் முடிச்சுக்காங்க, சபை நடத்தாது. என்னோட கருத்தர் பேசுகிறாருன்னு நம்புறீங்களா இல்லையா? கட்டாய சட்டம் தான், மறுத்துட்டேன். அப்புறம் நான் கூப்பிட்டு அதை கட்டி விசாரிக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே
அவங்களுக்குள்ள உடல் உறவு இருந்திருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் நான் வந்து விருதுநகரில் இல்லை, நான் இருக்கேன் பாம்பேயில். அதை நான் ஒரு காரியமாக ஜெபிச்சு கேட்டேன்னா உடனே அட்டன் டைமில் ஆண்டவர் அதுக்கான பதிலை கொடுப்பார். ஏன்னா தீர்க்கதரிசிகள் மற்றவங்களுக்கு உண்டாகிற மாதிரி இல்லை, எனக்கு உண்டாகிற நடத்தல் கிரியைகள் அது வேறு விதமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது? அதாவது நேரடியாகவே எல்லா காரியங்களும் நடக்கும். சில காரியங்களை அங்கேருந்து டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குங்கிறத. சில காரியங்கள் எனக்கு தெரிய வரும், அவங்க என்ன மறைக்கிறாங்களோ அது எனக்கு தெரிய வரும். தெரியாததை ஜெபிச்சு கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிடுவேன். அப்போ இது என்னன்னாக்கி இந்த வாக்கு காரியமாக ஒரு நாள் சபையில் இதாகப்படும். அது எந்த தினம் வருதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இறைவன் தன்னை வெளிப்படுத்துறதுக்காக மனிதனை சிருஷ்டித்தார். परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए मनुष्यों को सृष्टि किया है. சபையை சிருஷ்டித்தார், कलीसिया को रखा है. சபை தேவனுடைய சிருஷ்டி பார்க்கும். कलीसिया परमेश्वर की सृष्टि है. சபைன்னு சொல்றது அது ஜனங்கள் கூடி வருகிற ஒரு வெறும் கூட்டம் இல்லை, இது பெரிய ரகசியம், அதுல பெரிய காரியங்கள் இருக்கு. कलीसिया के मतलब बहुत बड़ी रहस्य बात है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதாவது தேவனை பற்றி ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. परमेश्वर के विषय में कुछ தேவனை பற்றி பேசணும்னா பேசுறதுக்கு எவ்வளவோ காரியம் இருக்குது. சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். சோத்திரம், எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திரம் சோத்திரம். அவர் பாஷா ரக்கா அவர் வித்து அவர் விசி அண்ணா ரக்கா அவர் வித்து ஒரு விசி. சோத்திரம் தாவி சோத்திரம் சோத்திரம். தந்தி நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். पिता आपके पवित्र नाम को स्तुति और धन्यवाद करते हैं. நல்ல நாளுக்காய், நல்ல நாளின் காலை வேளைக்காய், மத்தியான வேளைக்காய் நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். प्रभु ये शुभ दिन के लिए, शुभ दिन का सुबह और दोपहर के समय के लिए धन्यवाद. புதிய எருசலேம் சபை தம்முடைய சரீரத்தின் கர்த்தாவே சோத்திரம். இரண்டாவது நாள் கர்த்தாவே சோத்திரம் ஊழியன் மாநாடாய் நாங்கள் கூடி வந்தோம். और जो नया जर्सन कलीसिया की इस 20वां जो सेवकों के सम्मेलन की दूसरा இறைவா உம்மை பற்றி கொஞ்ச காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் அறிந்தோம். परमेश्वर के विषय में थोड़ा बातों को हम जाने. இன்னும் தம்மை தேவரை வெளிப்படுத்த கர்த்தாவே மிகவும் வாஞ்சியா இருக்கிறீர். और भी आपके विषय में प्रकट करने के लिए செயல்படுத்த வாஞ்சியா இருக்கிறீர். और भी प्रकट करना. உம்முடைய வல்லமை மகிமை உலகத்தில் காண்பிக்க முடியாத நாங்கள் இருக்கிறோம். आपके जो सामर्थ महिमा को दुनिया में दिखाने के लिए हम लोग हैं. கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்வோம். हे प्रभु आप हालेलुया. हे प्रभु आपकी इच्छा को हम पूरा करेंगे जरूर. हालेलुया. தேவனே நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். हे प्रभु हम आपके भय मानते हैं. உம்மையில் அன்பு கூறுகிறோம். आपके ऊपर प्रेम करते हैं. உமக்கு கீழ்ப்படிவோம். आपके लिए आधीन होंगे. தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்வோம். जैसा आप தேவனே சோத்திரம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிக்கிறார்கள். உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய ரகசியமும் கர்த்தாவே அவருடைய பசுவாங்கோடு இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். अपने भय मानने के लिए प्रभु मदद करते हैं, उसके साथ रहेंगे, उसके साथ वो वाचा बांधते हैं करके लिखा है. हालेलुया. உலகத்தில் தீங்கு நடைபெறுகிறது, நாங்களும் பார்க்கிறோம். और ये दुनिया में जो हो रहा है उसे हम देखते हैं, நாங்களும் கேள்விப்படுகிறோம், हम सुनते हैं. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் பூமியிலே தீங்கு நேரிடுமோ என்று ஆமோஸ் 3:6 ஆமோஸ் சொல்லி இருக்கிறார். तो भी आमोस 3:6 पे वो लिख रहा है कि கர்த்தாவே சோத்திரம், உம்முடைய அறிவிலே உமக்கு முன்பாக சகலம் நடைபெறுகிறது. और जो आपकी जानकारी ये सब होती है, இதற்கெல்லாம் காரணக்காரியங்கள் தேவரே ஒருவரே அறிவீர். इसके जो कारण और कार्य आप ही जानते हैं. எப்படி கர்த்தாவே தீமைகளை மேற்கொள்வதில்லை, நாங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வோம். ஹalleluya. बुराई हम पर ना होंगे प्रभु. स्तोत्र किशोर भी कर ரவாயிஷா நர்விகா ரவிதா ரேசியா நரகா ரவிதா. தேவனே சோத்திரமே பயன்படுத்துகிறோம், சுதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். प्रभु आपको महिमा करते हैं, स्तुति करते हैं, दंडवत करते हैं. அந்த இரண்டாவது நாள் ஊழியர் மாண்டு காலை ஊழியர் மாண்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சோத்திரம், நன்றி. इस दूसरा दिन के सेवकों की सम्मेलन की जीत की ओर से आपने खरा के दिए, इसलिए धन्यवाद. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். प्रभु हमें आशीष करिए. ஹalleluya. உம்முடைய வல்லமையால் நிரப்பும். आपके सामर्थ से भरिए. உம்முடைய மகிமையினால் நிரப்பும். आपके महिमा से भरिए. உம்முடைய இளைப்பாறுதல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். आपके जो विश्राम हम पर हो. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के महत्व नाम से प्रार्थना करते हैं हमारे पिता. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தர். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் லாசஸ் இம்மானுவேல் சாயங்காலம் மீட்டிங் வந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க. வேன் வாங்கி கொடுத்தாங்க, அதாவது டெம்போ ட்ராவல். அது ஏதோ ஏமாற்றி வாங்கி கொடுத்துருக்குறான் அந்த டெம்போ ட்ராவல். அங்கே கொண்டு போய் சில நாள் அது ஓட்டலை. அப்புறம் பார்த்தா பெண்ணெட்டு அது வேணால் பெண்ணெட்டு அது சில இடங்களில் பத்திரா, அதாவது தகரம் வந்து துரு பிடிச்சிருந்தது. அது சரி, ஏதாவது இது சரியில்லை, எப்படியோ ஏமாற்றி பழைய வண்டியை விற்றுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அங்கே விற்றுட்டேன். ஒரு 6 லட்சத்துக்கு விற்றுட்டேன். அதனால் வேறு ஒரு வண்டிக்காக பிரயாசப்பட்டோம். எங்கேயாவது ரெடியாக இருக்கிற வண்டின்னு தேடிக்கிட்டு இருந்தார் நம்ம ஊழியர் பன்னீர் யோசுவா. சரியாக வாய்க்கலை. நான் 3 பேர் இருக்கும் பொழுது இவர் யார்கிட்டயே சொல்லியிருக்காரு, ஒரு ஏஜென்ட்கிட்ட சொன்னால் அப்படி தானே, இங்கே இருக்க வண்டி அங்கே இருக்க வண்டின்னு கொச்சினில் போய் ஒரு வண்டியை பார்த்து அது ரெடியாக்கி ஒரு மாதம் என்கிட்ட அது கேரேஜிலிருந்து இப்படியாக வேறு ஒரு டெம்போ ட்ராவல் இந்த தினத்தில் வந்து சேர்ந்துருக்கிறது. ஹல்லேலூயா. அது 15